கிருஷ்ணா, எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகவான் பகவத்கீதையில் இந்த பகவத்கீதையை முதலில் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த சூரிய தேவனை இன்னைக்கு எல்லாருமே வணங்கணும் அப்படிங்கிறது இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஏன்னா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கறது சூரியன் தான். எப்படி நம்ம மனசில் உள்ள அறியாமையை போக்கி அறிவை பகவான் கொடுக்கறதுக்கு எவ்வளோ தூரம் ஒரு சாஸ்திரங்களை படைச்சிருக்காரோ அதே போல் சூரிய தேவன் இந்த இருட்டை போக்குறதுக்கு உதவுது. அதனால் சூரியனை கௌரவிக்கும் விதமாக நம்ம இந்த பொங்கலை கொண்டாடுறோம். அதே மாதிரி நாளைக்கு மாட்டு பொங்கல். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு 7 தாய்களில் ஒன்று பசுன்னு. அப்போ அந்த பசுவை பராமரிக்கவும் பசுவுக்கு நம்ம மரியாதை செலுத்தவும் அந்த மாட்டு பொங்கலை நம்ம கொண்டாடுறோம். இது 2 பொங்கலும் நம்ம விழாக்களை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய உண்மையான கடமை இதெல்லாம் இனிமேல் வர்ற ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்கிறதுக்காண்டி இந்த பொங்கலை விடாமல் கொண்டாடணும். இதில் கிருஷ்ண பலராமருடைய பூரணமான அருள். ஏன்னா பலராமர் எப்போவுமே கலப்பை வச்சுருக்கார். அப்போ உழவு திருநாள், உழவர்கள் அப்படிங்கிறவங்க நாட்டுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வைஷ்யருடைய கடமையே ஒரு விவசாயம், பசு பராமரிப்பு, அதுக்கப்புறம் தான் வியாபாரம் சொல்லியிருக்கு. அதனால நம்முடைய விவசாயம், ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிம்பாங்க. அதனால நமக்கு உணவுக்கு ரொம்ப இன்றியமையாத தொழில் விவசாயம் தான். மற்ற தொழில்கள்லாம் அவரவர் திறமையை நம்பி இருக்கு. ஆனால் விவசாயம் ஒன்று தான் பகவானுடைய முழு கருணையை நம்பி இருக்கு. ஏன்னா அவருடைய கருணை இருந்தால் தான் நமக்கு மழை பெய்யும், மழை பெய்தால் தான் தானியங்கள் விளையும். அதனால் இன்னைக்கு எல்லோரும் பகவானுடைய அருளை வேண்டி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி தாங்கள் தம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இப்போ நமக்கு மழை பெய்யணும் அப்படின்னா எந்தவித கெடுதலும் இல்லாமல் மக்களுடைய நல்வாழ்வுக்காண்டி பகவான் அருள் பாலிக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம சூரிய தேவனுக்கும் பகவானுக்கும் பசுமாட்டிற்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது பகவானுடைய ஏற்பாட்டினால தான் இது நடக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் காரணமான பகவானை நம்ம வேண்டி எல்லோரும் நலம் பெற வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹரே கிருஷ்ணா.